Okay guys, welcome back to another breakdown video. ஸோ இந்த வீடியோவில் நான் இந்த ட்ரேடை எப்படி எடுத்தேங்கிறதான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ சம் இன்ஃபர்மேஷன்ஸ் வேல்யூஸ் உங்களுக்கு இந்த வீடியோவில் கிடைக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேவா? உங்களுக்கு ஏதாவது ஃபண்டட் அக்கௌண்ட் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் சம் லிங்க்ஸ் இருக்குது, வேணுங்கிற இடத்துல வாங்கிக்கோங்க. எஸ்பெஷலி சொல்லணும் அப்படின்னா நீங்கள் ஃபண்டிங் டிக்ஸில் வாங்கினீங்க அப்படின்னா இங்கே வேற போயிடுது கைஸ், எங்கேயோ போயிடுது. ஒர்க் ஆக மாட்டாங்க கைஸ். எஸ்பெஷலி ஃபண்டிங் டிக்ஸில் வாங்குனீங்க அப்படின்னா இந்த கோடை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மினிமம் ஃபண்டிங் டிக்ஸில் இந்த கோடை யூஸ் பண்ணி நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு மினிமம் 30% இருந்து மேக்ஸிமம் 90% வரைக்கும் கிடைக்கும் கைஸ். ஆஃபர் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஓகேவா? வாங்க ஃபண்டட் அக்கௌண்ட் வாங்க போறீங்க அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ தட்ஸ் இட். ஸோ நம்ம ட்ரேட்ஸை பார்ப்போம் எப்படி நேற்று போணுச்சு அப்படின்ட்டு. ஸோ இது எஸ்பெஷலி என்னைக்கு எடுத்தது? 20 ஆகஸ்ட் 2025 எடுத்தது. ஓகேவா? ஸோ வி டைவ் இன் டு சார்ட்ஸ். கரெக்டாக 9:30 ஓப்பன். ஓகே, கரெக்டாக ஓப்பன் ஆனால் 9:30 கைஸ். ஓப்பன் ஆனால் 9:30. எஸ்பெஷலி நான் எல்லா டயக்ராமும் டெலிட் பண்ணுறேன். ஓகேவா? எல்லாமே டெலிட் பண்ணிட்டேன். ஐ ஜஸ்ட் கோ டு 4 hour. ஓகேவா? 4 hourல எனக்கு கண்களுக்கு தெரிந்தது இந்த ஒரு எஃபிஜி மட்டும்தான். இந்த ஒரு எஃபிஜி வருவாங்கிறதே என்னோட ஆன்டிசிபேஷன். ஓகேவா? ஸோ தென் 50 minute போனேன். ஓகே 50 minute. இந்த 50 minute ப்ரைஸ் வந்து 9:30 இங்கே தான் நின்றுட்டு இருந்ததுல. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆர்டர் பிளாக் தான் என்னோட ஐடியா. இந்த ஆர்டர் பிளாக்ல இருந்து ப்ரைஸ் என்ன ஆயிரும், கீழே வந்துடும் அப்படிங்கிற ஐடியாவோட தான் இருந்தேன். ஓகேவா? 9:30 ரியாக்ஷன் கீழே டவுனில் தான் வரும் அப்படின்னு ஒரு ஆன்டிசிபேஷன். என்னோட ட்ரா லிக்விட்டி இஸ் திஸ். இந்த லோ இருக்குல்ல, யூ ஹாவ் திஸ் லோஸ். ஓகே, இது இல்லை, இந்த லைன் போடுறேன். இது வந்து என்னோட ட்ரான் லிக்விட்டி. இப்போ என்ன தெரிஞ்சிச்சு? ட்ரான் லிக்விட்டி இருக்கு, ப்ரைஸ் வந்து இந்த எஃபிஜிக்கு தான் ட்ரா ஆகி வருது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ நான் செல் பண்ணணும். ஓகேவா? இப்போ இங்கே ஆர்டர் பிளாக்ல இருக்கு. ஸோ 9:30 ஒரு மேனிப்புலேஷன்ல கொடுக்குதோ இல்லை டிஸ்ட்ரிபியூஷன் கொடுக்குதோ ஏதோ ஒன்று கொடுக்குது. நம்ம ட்ரேட் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு அமைதியாக இருக்கிறேன். 9:30 என்ன பண்ணான்? பர்ஃபெக்டாக வந்தான், அப்படியே தூக்கி நிப்பாட்டினா பாரு செல்லு. நான் அப்பயே முடிவு பண்ணிட்டேன், சரி இவன் இந்த 50 minute ஓபில இருந்து விழுவுறான், இந்த எஃபிஜியில் என்ட்ரி போட்டுடலாம் அப்படின்னு வெயிட் பண்ணேன். நானும் என்ட்ரி போட்டிருக்கணும். நான் எப்படி பார்த்தா என்ட்ரி இங்கே போட்டுட்டு இப்படி வச்சுட்டு ஒரு 1:2 டார்கெட் பண்ணிட்டு வந்துருக்கலாம். 1:2 இப்படி டார்கெட் பண்ணிட்டு வந்துருக்கலாம். பட் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த ட்ரேடை எடுக்கல. ஏன்னா அதுக்கும் ஒரு ரீசன் இருக்கு. கொஞ்ச நாட்களுக்கு முன்பு, என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் கொஞ்ச நாட்களுக்கு முன்பு, அதாவது ஒரு 3 months பிஃபோர் ஒரு ஃபண்டட் அக்கௌண்ட் எடுத்திருந்தேன். அந்த ஃபண்டட் அக்கௌண்ட்டில் என்ன பண்ணிட்டேன்னா ஹிடன் ரூல் ஆட்டம், அதாவது உள்ளே போயிட்டு அந்த எஃப்ஏக்யூலாம் படித்து பார்த்தா அந்த ரூல்ஸ் தெரியும், மேலோட்டமாக பார்த்தா இருக்காத மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இடத்துல என்ன வச்சுருக்காங்கன்னா 10 second ரூல் அப்படின்னு என்னமோ சொன்னாங்க. ஐ மீன் ஒரு ட்ரேட் எடுத்து 10 செகண்டுக்குள்ளே வந்து அந்த ட்ரேட் க்ளோஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் டிபி வைங்க, எஸ்எல் வைங்க, ஏதோ ஒன்று வைங்க. ஒரு ட்ரேட் எடுத்தால் 10 செகண்ட் வரைக்கும் நீங்கள் அந்த ட்ரேடை வந்து ஹோல்ட் பண்ணிடணும். ஓகேவா? அதுக்குள்ளே க்ளோஸ் பண்ணிட்டீங்க, அந்த ட்ரேடை அதுக்குள்ளே க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட் ப்ளீச் ஆயிரும். நீங்கள் ரூல்ஸை வைலேட் பண்ணிட்டீங்க, ஹெச்எஃப்டி ட்ரேடிங் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி வைலேட் பண்ணிடுவேன்ட்டாங்க. என்ன பண்ணிட்டேன், நான் அதில் எவால்வேஷன் ஸ்டேஜ் அக்கௌண்ட் பாஸ் பண்ணிட்டு ஆக்டிவேஷன் ஃபீ பே பண்ணிட்டு எங்கே போயிட்டேன், ஸ்ட்ரைட்டாக இதுக்கு போயிட்டேன். எவால்வேஷன் ஸ்டேஜில் லைவ் அக்கௌண்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு பே அவுட் வரணும். ஏன்னா ஒரு $300 ப்ராஃபிட் பண்ணிட்டா போதும், பே அவுட் எடுத்துடலாங்கிற ஸ்டேஜில் இருக்கிறேன். இந்த 10 second ரூல்ஸ் நான் அப்போ தான் 9:30 ஓப்பன் ஆனிச்சு. இது மாதிரி தான்
ஓகே இந்த எஃபிஜிலேருந்து உழுவான் அப்படின்ட்டு கான்ஃபிடென்ட்டோட எஸ்எல் தூக்கி எஃபிஜி கேண்டோட பாட்டில் மேலே வச்சுட்டு இப்படி என்ட்ரியை போட்டு உக்காந்துட்டேன். வந்தான் என்ட்ரி எடுத்தான். வித்தின் 10 செகண்ட்ஸ் இந்த 10 செகண்ட்ஸ்க்குள்ளேயே ஸ்டாப்ல டப்புன்னு அடிச்சான். ஸ்டாப் லாஸ் அடிச்சனால வந்து எனக்கு இது என்ன ஆகல, அக்கௌண்ட் ப்ளீச் ஆகல. 10 செகண்டுக்குள்ள உன் ஆர்டர் க்ளோஸ் பண்ணிட்டியேன்னு சொல்லிட்டு முடிச்சு விட்டான். ஓகேவா? ஸோ அதனாலவே நான் வந்து எப்பயுமே மார்க்கெட் ஓப்பன் ஆனிச்சுன்னா ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுவேன். ஒரு 9:37 9:38 அதுக்கப்புறம் எடுக்கலாம் அப்படின்னு அமைதியாக விட்டுருவேன். ஓகேவா கைஸ்? ஸோ அது ஒன் ஆஃப் த பேட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ தட்ஸ் இட். அப்படியே வெயிட் பண்ணேன். இங்கே பாரு, ஒரே கேண்டில் வச்சிருந்தா என்ன ஆயிருக்கும், அது பாட்டு கரெக்டாக ட்ரேடு 9:34 என்ட்ரி ஆயிருக்கும். பட் நான் என்ன பண்ணல, என்ட்ரி எடுக்கல. ஐயோ, ஆக்சுவல் ஸ்டாப் லாஸ் இது இல்லை, இந்த ஹைஸ் தான். ஆல்வேஸ் புட் யுவர் ஸ்டாப் லாஸ் ஹைஸ் எபோவ் த ஹைஸ். ஓகேவா? இந்த பாடி கீட்டிலாம் வைக்காதீங்க டெம்பரரி. ஸோ இந்த ட்ரேட் அப்படியே சாப் அடிச்சான். கொஞ்ச நேரம் சாப் அடிச்சான். பட் இருந்தாலும் இட்ஸ் டெலிவர்டு டு டிபி. ஓகேவா? அடிச்சிட்டானா இந்த டிபி. பட் ஆனால் இந்த ட்ரேட் எடுக்கல. டிரான்ஸ்பரண்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, ஃப்ராங்காக சொல்லணும்னா நான் இந்த ட்ரேட் எடுக்கல. ஓகேவா? இப்படி தான் வரும்னு தெரிஞ்சிருச்சு, ஆனால் எடுக்கல. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஐ பிளே திஸ். தென் ஏதாவது ஒரு ட்ரேட் கிடைக்குமான்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். அப்போ 10க்கு எப்படியும் ஒரு ட்ரேட் கிடைக்கும் அப்படின்னு நான் இருந்தேன். இவன் என்ன பண்ணிட்டான், இந்த எஃபிஜியை இன்வெஸ்ட் பண்ணி விட்டுட்டான். ஸோ அப்போ அவன் பாட்டி கீழே தானே போவான், விட்டு செல்லு தான் அடிக்கணும், விட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு இருந்தேன். ஸோ தென் இந்த இடத்துல என்ன பண்ணான், திஸ் இஸ் 10 கரெக்டாக இது 10 கேண்டில் 10 AM ஓப்பன் ஆயிருச்சு இங்கே. ஓகேவா? ஸோ 10 ஓப்பன் ஆயிடுச்சு. ஏதோ ஒரு பக்கம் ஒரு சின்ன ஹையை தட்டினா அப்படின்னா போயிடலாம். என்ன பண்ணால் ஈக்குவல் ஹை சட்டம் வச்சுருக்கான். இதை தட்டினா அப்படின்னா ட்ரேட் எடுத்து தரலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. ட்ரேட் எடுத்தேன். சரி தட்டிட்டான். எம்எஸ்எஸ் கொடுக்குறான், என்ட்ரி எடுக்கிறோம். பிளான்ட்டு. ஓகேவா? எங்கே கொடுத்தான், இங்கே எம்எஸ்எஸ் கொடுத்துருக்கான். ஓகேவா? இதுதான் எனக்கு எம்எஸ்எஸ். இங்கே எம்எஸ்எஸ் கொடுத்துருக்கான். நான் இந்த எஃபிஜியில் லிமிட் ஆர்டரை போட்டுன்னு உட்காந்துருக்கிறேன். ஓகேவா? இங்கே இப்படி லிமிட் ஆர்டரை போட்டுன்னு ஸ்டாப் லாஸ் எபோவ் த ஹைஸ் வச்சுட்டு 1:2 டார்கெட் பண்ணிட்டு உட்காந்துருக்கிறேன். 1:2. ஓகேவா? ஸோ தட்ஸ் இட். இப்படி தான் ட்ரேட் வச்சுன்னு உட்காந்துருந்தேன். அடிச்சான் பாரு, இந்த இடத்துல இவ்வளோ தூரம் போயிட்டு ட்ரேட் எடுக்காமல் வந்துட்டான். ஸோ ஓகே, அதை கூட ஏற்றுக்கலாம். சரி போகட்டும், சேஸ் பண்ண வேணாம்னு விட்டுட்டேன். இங்கே வந்தான் பாரு, இங்கே வந்து சாப் அடிச்சான் பாரு. அப்படியே இதே இடத்துல மேலே கீழே மேலே கீழே மேலே கீழே சாப் அடிச்சான். எனக்கெல்லாம் கடுப்பாயிருச்சு. இந்த இடத்துல என் சாப் அடிச்சதுல நான் வெறுப்பாயிட்டேன். அப்பயே நான் முடிவு பண்ணிட்டேன், இந்த எஃபிஜியில் ரியாக்ஷன் இருந்தால் ட்ரேட் எடுக்கலாம், இல்லையா ட்ரேடே வேணான்னு போட்டேன். இந்த இடத்துல சாப் அடிச்சனால நான் 2 விஷயம் பண்ணேன். ஃபர்ஸ்ட் வந்து ட்ரேட் அந்த இடத்துல கரெக்டாக எடுக்கல. அந்த இடத்துல வேணா ரிஜெக்ஷன் கிடைச்சதுன்னா என்ட்ரி எடுத்துக்கலாம். ரிஜெக்ஷன் எதை சொல்கிறேன்னா, இந்த இடத்துல இருந்து ப்ரைஸ் வந்து கீழே செல் ஆகிறதுக்கு மூவ்மெண்ட் கொடுத்தா எடுத்துக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணேன். ஒன்று. ரெண்டாவது ஒன்று என்னன்னா, என்னோட ரிஸ்க் டோட்டலாக குறைச்சிட்டேன். வெனஸ்டே ஒரு நல்ல நாள். நான் ரிஸ்க் எவ்வளோ எடுக்கலான்னு வந்தேன் அப்படின்னா, அக்கௌண்ட்டில் 1% நான் ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்னு வந்தேன். இந்த மூமெண்ட்டை பெரிய மூமெண்ட்டை மிஸ் பண்ணிட்டேன். சரி போயிட்டு போகுது. இதுக்கப்புறம் இந்த இடத்துல நான் வந்து நான் ட்ரேட் 1% ரிஸ்க் வச்சு ட்ரேட் எடுத்தே ஆகணுங்கிற மைண்ட் செட்டில் வேற வந்துட்டேன். இந்த இடத்துல இவன் சாப் அடிச்சுக்கிட்டு இருக்கான். இப்படி இவன் சாப் அடிச்சு எங்கே நான் செல் அடிச்சு அவன் எங்கே கரெக்டாக வரப்போறான் அப்படின்னு ஒரு ஐடியா. அதாவது ஒரு ஆன்டிசிபேஷன். சாப் அடிச்சிருக்கான், அப்போ சாப் அடிச்சு தான் டிபி போவான். அப்படி போய் எவ்வளோ ரிஸ்க் வைக்கிறது, ரிஸ்க் அதிகமாக வைக்கிறது எனக்கு வந்து ப்ராப்பராக பண்ணல. நான் இவ்வளோ சாப் அடிக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் எஃபிஜியில் நான் என்ட்ரி போடுறேன் அப்படின்னா அவன் உடனே இந்த 3வது கேண்டில் இங்கே வரணும். 3வது கேண்டில் வந்து என்ட்ரி தொடணும். ஆர்எல்ஸ் 4வது கேண்டில் வந்து என்ட்ரி தொடணும். சட்டன்னு போயிடணும். லைக் இந்த இடத்துல தொட்டானா அதுக்கப்புறம் அந்த எஃபிஜி என்ட்ரி பாயிண்ட்டுக்கே வரக்கூடாது. அதுதான் என்னோட மாடல். அப்படிதான் இருக்கு என்னோட என்ட்ரி. அப்படிங்கிறப்ப இவன் என்ன பண்றான், இவ்வளோ நேரம் கழிச்சு வரான். இது எத்தனை கேண்டில், வித்தின் ஒரு 4 கேண்டில்ஸ்குள்ளேயே இந்த இடத்துல என்ட்ரி கொடுத்துருச்சு. பட் இவன் வந்து இவ்வளோ நேரம் அரைச்சு வந்து கொடுக்குறான். அப்பயே நான் முடிவு பண்ணிட்டேன் இவன் இப்படிதான் போவான் அப்படின்ட்டு. ஸோ அதனால நான் வந்து ரிஸ்க்கை டோட்டலாக குறைச்சிட்டேன். 1% ரிஸ்க் வைக்கலான்னு வந்தேன். அப்பயும் எனக்கு ட்ரேட் எடுக்கிற மென்டாலிட்டி இல்லை. இந்த சாப் அடிச்சதுலேயே சரி நம்ம ட்ரேட் எடுக்கணும்னு வந்துட்டோம் அப்படிங்கிறதுக்காகவே ரிஸ்க்கை ஃபுல்லாக குறைச்சிட்டேன். எந்த அளவு குறைச்சி மினிமம் லாட் சைஸ் என்ன அப்படின்னு பார்த்து அந்த மினிமம் லாட் சைஸ் தான் என் அக்கௌண்ட்டில் போட்டேன். 0.1. ஓகேவா? ஸோ தட்ஸ் இட்.
இதெல்லாம் நான் இது போட்டேன். ஏன்னா ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னு மென்டாலிட்டியில் வந்துட்டேன். அந்த மென்டாலிட்டியை மாற்ற முடியாது. திடீர்னு மார்க்கெட் இப்படி இருக்கிறதுக்காக ஒன்றும் பண்ண முடியாது. சரி, ஒரு மினிமம் ரிஸ்க் மினிமம் லாட்டை போட்டு ஒரு ட்ரேட் அடித்து பார்ப்போம். ஏன்னா எனக்கு அந்த ஒரு லாட் சைஸ் வந்து என்னோட அக்கௌண்ட் எந்த விதத்துலையும் அஃபெக்ட் பண்ணாது. அதனால நான் எடுத்திருந்தேன். ஸோ இந்த இடத்துல நான் எடுத்தேன். ஆக்சுவலாக எங்கே எடுத்தேன் ட்ரேட்? இந்த இடத்துக்கிட்ட அரவுண்ட் இந்த இடத்துல எடுத்திருந்தேன். எஸ்எல் எபோவ் தி ஸ்கைஸ். எபோவ் தி ஸ்கைஸா? இல்லை 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 கைஸ், ஐம் சாரி. ஒன்று இந்த எஃப்ஜி கேண்டலுக்கு மேலே வச்சுருப்பேன். நோ 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 நோ. இந்த பாடிஸ் வச்சுருந்தேன் கைஸ். ஐ வில் நோன் ஞாபகம் வந்துருச்சு. இந்த பாடிஸில் வச்சுருந்தேன். இந்த பாடிஸில் வந்து எஸ்எல் வச்சுருந்தேன். ஸோ அந்த டார்கெட் வந்து ஒரு 1:2 வச்சுருந்தேன். 1:2. அதுக்கு மேலே ஆசைப்படல. ஐ ஜஸ்ட் ஃபோக்கஸ் 1:2. ஓகேவா? இவ்வளோதான் வச்சுருந்தேன். இப்படி தான் ட்ரேட் இருந்தது. அவன் என்ன பண்ணான்? கொடுத்தான். இந்த இடத்துல ஒரு எஃப்ஜி கொடுத்து இப்படி கிளிவானோடனே சரி போயிடுவான்டா அப்படின்னு வெயிட் பண்ணேன். பட் ஆனால் திரும்பி இந்த இடத்துல சாப்படிக்க ஆரம்பிச்சிட்டான். சரிதா? ஸோ இங்கே சாப்படிக்க ஆரம்பித்தோடனே சரி நான் கடுப்பாயிட்டேன். அவன் போகிற ஐடியாவில் இல்லைடா அவன், அதனால நீ டிபி 1லேயே க்ளோஸ் பண்ணிடு அப்படின்னு நான் என்ன பண்ணேன், என்னோட டோட்டல் பொசிஷன் க்ளோசிங் வந்து 1:1 வச்சேன். 1:1 வந்தால் க்ளோஸ் பண்ணிடுறேன், மேனுவலாக க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வச்சுருந்தேன். ஸோ அவன் வந்து எப்போ அடிச்சுப்பான். இது அதே இந்த லிக்விட்டி ரன் ஆயிருச்சு அப்படின்னா அப்படியே விட்டுறலாம், ஸ்வீப் ஆனிச்சுன்னா க்ளோஸ் பண்ணலாங்கிற ஐடியாவில் இருந்தேன். ஓகேவா? ஸோ இவன் என்ன பண்ணான், கரெக்டாக ஸ்வீப் பண்ணிட்டு மேலே போகிற மாதிரி வந்தான். ஸோ அகைன் நெக்ஸ்ட் இந்த கேண்டில் வருது இல்லை, அரௌண்ட் இந்த கேண்டில் கிட்ட நான் ஒரு இடத்துல க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? ஃபுல் பொசிஷனுமே க்ளோஸ் பண்ணிட்டேன் இந்த இடத்துல. ஸோ தட்ஸ் இட். இது அரௌண்ட் இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணியிருப்பேன். அப்புறம் இந்த கேண்டில்லாம் நான் பார்க்கவே இல்லை. இந்த 2 கேண்டிலும் நான் பார்க்கவே இல்லை. ஐ வில் ஷோ மை எக்ஸிக்யூஷன்ஸ் அப்படியே நான் காட்டுறேன். யா, ஐ திங்க் ஸோ இதாங்க, தட்ஸ் இட். உங்களால் பார்க்க முடியும். ஸோ நான் சொன்ன அதே இடம், அதே எக்ஸிக்யூஷன்ஸ் எங்கே எடுத்தேன், இல்லை இந்த இடத்துல எடுத்திருக்கேன். ஸோ எங்கே க்ளோஸ் பண்ணேன், மேனுவலாக இந்த இடத்துல நான் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். தட்ஸ் இட் கைஸ், தட்ஸ் இட். ஸோ ஆனால் சம் டேஸ் இப்படியும் இருக்கும். நம்ம ட்ரேட் எடுக்கணுங்கிற ஒரு மென்டாலிட்டியோடய வந்துடுவோம். அன்னைக்கு வந்து ட்ரேட் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இப்படி தான் கிடைக்கும். அப்படிங்கிறப்ப நம்ம வந்து என்ன பண்ணிடுவோம், ஸோ கடுப்பாயிரும். என்னடா ட்ரேடிங்க அப்படின்னா ட்ரேடிங்கை நம்ம வெறுத்துருவோம். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து எவ்வளோ முடியுமோ அந்த அளவு மினிமம் லாட் சைஸை போட்டு ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான். மினிமம் லாட் சைஸ், அந்த உங்கள் அக்கௌண்ட்டை எந்த விதத்துலையும் பாதிக்கக்கூடாது. அது மாதிரி லாட் சைஸை போடுங்க. இல்லை அப்படின்னா செப்பரேட் அக்கௌண்ட்ஸ் வச்சுக்கோங்க. லைக் ஒரு டெமோ அக்கௌண்ட் ஒன்று, நீங்கள் லைவாக ட்ரேட் பண்ணுற அக்கௌண்ட் ஒன்று. ஸோ நீங்கள் ட்ரேட் பண்ணணும்னு நினைப்பீங்கல்ல, ஸோ இது மாதிரி மூமெண்ட், இது மாதிரி சாப்படிக்கிற நாள் இதெல்லாம் வந்துருச்சுன்னா ஸோ என்னடா போட்டிருக்கு அப்படிங்கிறப்போ உங்களுக்கு ட்ரேட் பண்ண வெறுத்து போயிடும். அந்த மாதிரி டைமில் நீங்கள் என்ட்ரி எடுக்கணுங்கிற இடத்துல அந்த டெமோ அக்கௌண்ட்டில் வந்து ஒரு லார்ஜ் சைஸ் வேணுங்கிற அளவு லார்ஜ் சைஸை போட்டு ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ ஓகேவா? ஏன்னா வி ஆர் ஹியூமன்ஸ், நம்மளுக்குன்னு எமோஷன் இருக்குது. ஒரு முடிவோடு வரோம் அப்படின்னா அது சேம், அது எக்ஸிக்யூட் பண்ணுறோம் அப்படின்னா ஹாப்பியாக தான் இருக்கும். அதே அந்த ஒரு முடிவோடு வந்து அது பண்ண முடியல அப்படின்னா ஒரு மாதிரி ஃபீல் இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கு தான் ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஐடியா. ஒன்று லைவ் அக்கௌண்ட்டில் தான் ப்ரோ பண்ணுவேன்னா என்னை மாதிரி மினிமம் லாட் சைஸ் போட்டு பண்ணுங்கள். அதனால் 0.01 தான் போட்டு 1% ரிஸ்க் வைக்கலான்னு வந்துட்டு 0.1 லாட்டாக போட்டு ட்ரேட் பண்ணிட்டு இருந்திருக்கேன். ஓகேவா? ஸோ தட்ஸ் இட். ஸோ அதே மாதிரி அவன் இந்த இடத்துல இருந்து மூவ்மெண்ட் கொடுக்க மாட்டான் அப்படின்னா, இந்த மாதிரி சாப்பிடுச்சுலாம் போகிறான் அப்படின்னா ஜஸ்ட் க்ளோஸ் 1:1. நியாயமாக இந்த லிக்விட்டி அடித்தோம் நான் பிரேக் ஈவன் தான் மூவ் பண்ணியிருக்கணும். பட் ஆனால் அதெல்லாம் பண்ணல. 1:1லேயே க்ளோஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ சொல்லுவாங்க ஒரு ஸ்க்ரீவாட் வந்து 1:2 வைங்க, 1:2 வைங்க. இந்த மாதிரி நேரத்தில் எங்கே 1:2 வைக்கிறது, எஸ்எல் தான் போய் அடிக்கும். அதனால் ட்ரேடு எப்போ என்ட்ரு ஆகுறோங்கிறது விஷயம் இல்லை, எந்த டைமில் எக்ஸிட் ஆகுறோம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். ஓகேவா? ஸோ அது உங்களுக்கு சார்ட்டோட எக்ஸ்பீரியன்ஸில் தான் வரும். ஓகேவா? ஸோ சார்ட் அதிக நேரம் பாருங்கள். ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், தட் இஸ் நீங்கள் ஃபண்டட் அக்கௌண்ட்ஸ் வாங்கணும் அப்படின்னா லிங்க்ஸ் வந்து சம் ட்ரஸ்டட் ஃபண்டட் அக்கௌண்ட்ஸோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. எஸ்பெஷலி ஃபண்டிங் பிக்ஸில் வந்து இந்த கூப்பன் கோட் சாந்தா 90 அப்படிங்கிற இந்த கூப்பன் கோடு நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மினிமம் 30% இருந்து மேக்ஸிமம் 90% வரைக்கும் டிஸ்கவுண்ட் கிடைக்கும் கைஸ். ஓகேவா?
இஃப் இன்கேஸ் நீங்கள் ஃபண்டட் அக்கௌண்ட் வாங்க போகிறேன் ப்ரோ அப்படிங்கிற ஐடியாவில் இருந்தீங்கன்னா, இஃப் இன்கேஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஜஸ்ட் செக் இட் அவுட். ஓகேவா கைஸ்? ஸோ தட்ஸ் இட். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் கைஸ்.